பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். இளைஞர் பகுதி. மன்னிப்பு மலர். ஸ்டான் மூனிஹாம் என்பவர் கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு முதல் முறையாக சென்றிருந்த போது அங்கு வசித்து வந்த தன்னுடைய நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து ஒரு பாதை வழியாக நடந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த இடம் முழுவதும் மிகவும் அருமையானதொரு நறுமணத்தால் நிறைந்திருந்ததை அவர் உணர்ந்தார். அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்பதை அறியும்படி அவர் ஆவலுடன் சுற்றுமுற்றும் மேலும் கீழும் பார்த்தார். வழியோரங்களில் பூத்து குலுங்கி நின்று கொண்டிருந்த மரங்களினின்றோ சுற்றிலும் இருந்த புதர்களில் இருந்த பெரும் பூங்கொத்துகளினின்றோ அந்நறுமணம் வரவில்லை என்பதை அம்மலர்களை முகர்ந்து பார்த்ததினால் அவர் அறிந்து கொண்டார். எங்கிருந்துதான் அத்தகைய இனிய வாசனை எழும்புகிறது என்பதை கண்டறிய விரும்பிய அவர் அங்கேயே சற்று நேரம் நின்றுவிட்டார். அதுவரை அமைதியாயிருந்த அவருடைய நண்பர்கள் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த பாதையில் படர்ந்திருந்த புல்லின் மலர்ந்து நின்ற நீல நிறமான சின்னஞ்சிறு பூக்களை அவருக்கு சுட்டி காண்பித்து குனிந்து அவற்றை தங்கள் கால்களின் கீழே அந்த சிறு மலர்களை அவர்கள் மிதித்த ஒவ்வொரு முறையும் அவற்றிலிருந்து இனிய நற்கந்தம் வெளிப்பட்டு காற்றோடு கலந்து கொண்டிருந்தது. இதை நாங்கள் மன்னிப்பு மலர் என்று அழைப்பது வழக்கம் என்று அவர்கள் புன்முறுவலுடன் அவரிடம் கூறினர். அந்த சின்னஞ்சிறு மன்னிப்பு மலரானது தான் மனம் வீசுவதற்கு அதனை நாம் நம்முடைய பாதங்களின் கீழ் மிதித்து நசுக்கி போட்டதற்காக நாம் அதனிடம் மன்னிப்பு கேட்கும் வரை காத்திருப்பதில்லை. இரக்கமின்றி நீ என்னை மிதித்து காயப்படுத்தி இருப்பதால் என்னால் சிறிதளவு மட்டுமே வாசனை தர முடியும் என்றும் அது கூறுவதில்லை. தான் இனிமேலாவது மிதிப்படாமல் இருப்பதற்கு ஏதேனும் நிவாரண ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று அது நம்மிடத்தில் கோருவதும் இல்லை. தனக்கு சூட்டப்பட்டிருந்த பெயருக்கேற்ப அது தாராளமாக, ஏராளமாக, முழுமையாக, உடனடியாக நற்கந்தத்தை அள்ளி வழங்குகிறது. அது வழங்கும் நறுமணத்தை அதற்கு தீங்கிழைப்போரே மிக அதிகமாக அனுபவித்து மகிழ்கின்றனர். தான் மடிந்து போகும் வரை நற்கந்தம் வீசும் இந்த சின்னஞ்சிறு மன்னிப்பு மலர் நம்மை ஆழ்ந்து சிந்திக்க செய்கிறதென்றோ. தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிப்பதும் தங்கள் சத்துருக்களை பகைப்பதும் மனித இயல்பாகும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தம்மை பின்பற்றுகிறவர்கள் முற்றிலும் வித்தியாசமானதொரு ஜீவியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் அவர் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று உரைத்து அதை தொடர்ந்து உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறினார். நாம் பகைக்க வேண்டிய நம்முடைய எதிராளி சாத்தான் மட்டுமே. அவனையும் அவனுடைய கிரியைகளையும் மட்டுமே நாம் வெறுக்க வேண்டும். நமக்கு தீங்கிழைக்கிறவர்களை நாம் பகைப்பதற்கு வேதாகமம் எக்காரணத்தை கொண்டும் நமக்கு அனுமதி அளிக்கிறதில்லை. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நீ உன் சத்துருக்களை எந்த அளவுக்கு சிநேகிக்கிறாயோ அந்த அளவுக்கு மாத்திரமே உன் ஆண்டவராகிய இயேசுவை நேசிக்கிறாய் என்று ஒரு தேவ மனிதன் கூறுகிறார். ஏனெனில் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்பது நமது ஆண்டவரின் கற்பனைகளுள் ஒன்றாயிருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று அவர் தாமே கூறியிருக்கிறார். ஆகவே நம்மை பகைத்து பலவித தீமையான மொழிகளை நம் பேரில் பொய்யாய் சொல்லி நமக்கு இன்னல்களை விளைவிப்பவர்களே நம்மால் மிக அதிகமாக நேசிக்கப்பட வேண்டியவர்கள் ஆவர். ஏனெனில் பரலோகத்தில் நமக்கு மிகுதியான பலன் கிடைப்பதற்கு காரணமாயிருப்பவர்கள் அவர்கள்தானே. இளைஞனான யோசேப்பை அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபும் மிகவும் அதிகமாய் நேசித்தான். அதனால் அவனுடைய சகோதரர் அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தனர். மேலும் அவன் ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்த போது அவனை அவர்கள் இன்னும் அதிகமாய் பகைத்து அவன் மேல் பொறாமை கொண்டனர். குழியில் போட்டனர். இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டனர். முடிவாக அவன் எகிப்தில் பல வருடங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். ஆனால் யோசேப்பு மீண்டும் அவர்களை சந்தித்த போது தான் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தீமையையும் செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவனாயிருந்த போதிலும் அவன் அவர்கள் மேல் சற்றேனும் பகையுணர்வோ பழிவாங்கும் எண்ணமோ அற்றவனாக அவர்களுடைய துரோக செயல்கள் அனைத்தையும் மனப்பூர்வமாக மன்னித்து அவர்களை நேசித்தான். தன்னை மிதிக்கிறவர்களுக்கு நற்கந்தத்தை அள்ளி வழங்குகிற அந்த மன்னிப்பு மலரைப் போல அவன் அவர்களிடம் தாராளமான அன்பையும் மனதுருக்கத்தையுமே வெளிப்படுத்தினான். அவன் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்திய சந்தர்ப்பத்தில் சத்தமிட்டு அழுதான் என்றும் தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களை கட்டிக்கொண்டு அழுதான் என்றும் நாம் வாசிக்கிறோம். அந்த அழுகை அவனிலிருந்த மனதுருக்கமுள்ள அன்பிலிருந்து பிறந்த ஒன்றாயிருந்தது. மேலும் அவன் தன் இன்னல்களுக்கெல்லாம் காரணராயிருந்த தன் சகோதரரை என் கிட்ட வாருங்கள் என்று அழைத்து அவர்களை தன்னண்டையில் கிட்ட சேர்த்து கொண்டதுடன் அவர்கள் தங்கள் குடும்பங்களுடன் எகிப்தின் மிக நல்ல இடத்தில் தனக்கு சமீபமாகவே குடியேறுவதற்கும் ஏற்பாடுகளை செய்தான். அவ்வாறே நாமும் நம்மை விரோதிக்கிற எவருக்கும் தாராளமாக மன்னித்து அவர்களுக்கு தெய்வீக அன்பை வழங்கும்படி இச்சின்னஞ்சிறு மலர் நமக்கு போதிக்கிறது. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நீ மனப்பூர்வமாய் ஒரு நபரை மன்னிப்பது அவரில் அன்பு கூர்வதற்கான அடையாளங்களுள் ஒன்று.
உன்னால் இயன்ற அளவுக்கு மிக சிறப்பான விதத்தில் நீ அந்நபருக்கு நன்மை செய்வதே. கெத்செமனேயில் கர்த்தராகிய இயேசுவை பிடித்து செல்லும்படி ஆயுதங்களுடன் வந்தவர்களில் ஒருவனாகிய மல்குஸ் என்பவனுடைய வலது காது துண்டிக்கப்பட்ட போது அவர் தாம் சந்தித்துக் கொண்டிருந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவன் மேல் மனதுருக்கம் உள்ளவராயிருந்து அவனுடைய காதை தொட்டு அவனை சுகமாக்கினார். அவர் சிலுவையில் தம்முடைய ஜீவனை விட்ட நேரத்தில் ஒரு ரோம போர் சேவகன் அவரில் ஜீவன் இருக்கிறதா என்று அறியும்படி அவரது விலாவிலே ஈட்டியினால் குத்தினான் என்றும் அப்பொழுது அங்கிருந்த இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்றும் திருவசனம் கூறுகிறது. அப்போர்ச்சேவகனின் பெயர் லாங்கிமஸ் என்றும் அவனது கண்களில் ஒன்று பார்வையற்றதாயிருந்தது என்றும் அவன் அவரது விலாவிலே தன் ஈட்டியினால் உருவ குத்திய போது அங்கிருந்து புறப்பட்டு வந்த இரத்தத்தின் ஒரு துளி அக்கண்ணில் தெரிக்கவே உடனடியாக அது சொஸ்தமாகி அவன் அக்கண்ணில் பார்வையை பெற்றுக்கொண்டான் என்றும் கூறப்படுகிறது. கர்த்தராகிய இயேசுவின் கல்வாரி பாதையில் அவருடைய சீஷர்கள் அவரை தனியே விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். பேதுரு அவரை தான் அறிந்திருந்ததையும் கூட மறுதலித்து அவரை சபித்தான். ஆனால் அவர் தாம் உயிர்த்தெழுந்த பின்னர் அவர்களை தேடிக்கொண்டு அவர்கள் மீன்பிடிக்க பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்த திபேரியா கடற்கரைக்கு அதிகாலையிலே சென்றார். அவர்கள் பசியோடும் மிகுந்த களைப்போடும் இருந்ததை அறிந்திருந்த அவர் சூடான பொரித்த மீன்களுடனும் அப்பங்களுடனும் அவர்களுக்காக கரையில் காத்திருந்தார். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என நாம் வாசிக்கிறோமே. இங்கு அக்கினி தழல் என்பது சத்துருக்களை மன்னித்து நேசிக்கிற தெய்வீக அன்பை குறிக்கிறது. நேச வைராக்கியத்தை குறித்து அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளதன்றோ? நீங்கள் தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக உங்களை விரோதிக்கிறவர்களையும் நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்வீர்களாயின் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் என்ற நற்செய்தியை மன்னிப்பு மலர் நமக்கு அறிவிக்கிறது. உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு தீங்கிழைக்கிறவர்களுக்கு நீ உடனடியாகவும் மனப்பூர்வமாகவும் மன்னித்து அவர்களை நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்வதுடன் நிறுத்திக் கொள்ளாமல் இன்னும் ஒரு படி மேலே செல்ல வேண்டும் என தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது என்ன? அது அவர்களுடைய நலனுக்காக உன் உள்ளத்தின் ஆழத்தினின்று தேவனிடத்தில் வேண்டுதல் செய்வதாகும். மனசாட்சி கால பரிசுத்தவானாகிய யோபு இதற்கு சிறந்ததோர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறான். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான் என யோபு 42:10 நாம் வாசிக்கிறோம். அச்சிநேகிதர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அவருக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் குறித்து அவர்கள் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவுமே அவர்கள் அவனிடத்திற்கு வந்தனர். ஆனால் அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்பதை அவர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக அவனை குற்றஞ்சாட்டவே ஆரம்பித்து விட்டனர். அவர்கள் ஒருவன் பின் ஒருவராக மாறி மாறி அவனை இரவும் பகலும் தொடர்ந்து குற்றப்படுத்திக் கொண்டே இருந்தனர். இவ்வாறு அவர்கள் அவனுக்கு வேதனை உண்டாக்கும் சத்துருக்களாகவே இருந்தனர். அவர்கள் பொய்யை பிணைக்கிறவர்களாகவும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாகவும் தங்கள் சிநேகிதனுக்கு படுகுழியை வெட்டுகிறவர்களாகவும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்களாகவுமே இருந்தனர். ஆயினும் யோபு தன் கொடிய வேதனைகளின் மத்தியிலும் அவர்களுக்காக தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். அது நிமித்தம் அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டான். இவ்விதமாக நீயும் உனக்கு விரோதமாக தவறிழைக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்வாயாகில் இம்மையிலும் மறுமையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கிறிஸ்து தம்மை சிலுவையில் அறைந்தவர்களையும் ஸ்தேவான் தன்னை கொலை செய்யும்படி தன்மேல் கல்லெறிந்து கொண்டிருந்தவர்களையும் உடன்தானே மன்னித்து அவர்களுக்காக வேண்டிக் கொண்டது போல நீயும் உனக்கு தீங்கிழைக்கிறவர்களை உடனடியாக மன்னித்து அவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுவாயாகில் அவர்களை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளுவாய். உன்னிலுள்ள தெய்வீக அன்பாகிய நற்கந்தத்தை வெளியே கொண்டு வரும்படியாக உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதை சின்னஞ்சிறு மன்னிப்பு மலர் உனக்கு நினைவூட்டுகிறது. இந்த தெய்வீக அன்பை பெற்றுக்கொள்வது எப்படி? அன்பான வாலிபனே, நீ துர்க்கிரியைகளினால் தேவனுடைய சத்ருவா இருக்கையில் உன் கல்வாரி நேசர் உன்னுடைய பாவங்களை எண்ணாமல் உன்னில் அன்பு கூர்ந்து உன்னை மன்னித்து உனக்கு நன்மை செய்து இன்றைக்கும் உனக்காக பரமபிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதை நீ சற்று சிந்தித்துப்பார். கர்த்தாவே, உம் அன்புக்கு எவ்விதத்திலும் பாத்திரனா இராத என்னையும் நீர் இவ்வளவாக நேசித்தீரே என்ற நன்றியுணர்வு மெய்யாகவே உன்னில் இருக்குமாயின் உன்னுடைய அன்புக்கு பாத்திரன் அல்ல என நீ என்னும் எந்த நபரையும் கிறிஸ்து உனக்கு மன்னித்தது போலவே மன்னித்து ஏற்றுக்கொள்வது உனக்கு லகுவானதா இருக்கும். கல்வாரியிலிருந்து பிரபாகித்து வருகிற தெய்வீக அன்பானது உன்னை மன்னிப்பதற்கு போதுமானதா இருப்பது மாத்திரமல்ல, உன் சத்துருக்களை உன் உள்ளத்தினின்று நேசிக்க கூடியவனாக உன்னை மாற்றுவதற்கும் வல்லமையுள்ளதா இருக்கிறது.
அத்தூய அன்பை பெற்றுக்கொள்வதற்கென்று நீ தெய்வ சமூகத்தில் காத்திருப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்வாயாக. நீ மெய்யாகவே உன் இருதயத்தின் ஆழத்து நின்று அதற்காக வாஞ்சித்து கதறுவாயாகில், எவரையும் மன்னித்து நேசிக்கும்படி உன்னை நெருக்கி ஏவுகிற கிறிஸ்துவின் அன்பு உன் உள்ளத்தில் பிரவாகித்து பாயும். பரிசுத்த ஆவியானவர் அத்தெய்வ அன்பினால் உன் உள்ளத்தை நிரப்புவார். இந்த தூய்மையான தெய்வீக அன்பினால் நீயும் ஒரு மன்னிப்பு மலராக மாறுவாய். உன் ஜீவியத்தின் சுகந்த வாசனை எத்திக்கும் பரவி தேவனையும் மனுஷரையும் மகிழ்விக்கும்.